வெல்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 11ஆம் வகுப்புல நடந்த மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினா விடை விளக்கங்களை வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 15 1 மார்க்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈரல் சகப்பிணைப்பு இந்த மூன்றும் காணப்படக்கூடிய சேர்மம் அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு சரியான ஆன்சர் வந்து அமோனியம் குளோரைடு. இந்த கேள்வி வந்து 10வது பாடத்திலிருந்து புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அமோனியம் குளோரைடு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு இடையில் இருக்கக்கூடியது கோவலண்ட் சகப்பிணைப்பு. அதே மாதிரி நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் இடையில ஃபார்மேஷன் ஆகிறது வந்து அயானிக் பாண்ட் அயனி பிணைப்பு. அதே மாதிரி 4th ஹைட்ரஜன் கூட ஃபார்மேஷன் ஆகிறது வந்து கோஆர்டினேட் பாண்ட் ஈரல் சகப்பிணைப்புன்றது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி. இரண்டாவது கேள்வி 14வது பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. எத்திலீன் குளோரைடை நீர்த்த KOH உடன் வினைப்படுத்தும் பொழுது பெறப்படுவது. இது புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. பாருங்க, எத்திலீன் குளோரைடு அக்வஸ் KOH கூட சேர்த்துறோம் அப்படின்னா இங்கிருந்து என்ன ரிமூவ் ஆயிடும்னா KCl பொட்டாசியம் குளோரைடு அகைன் பொட்டாசியம் குளோரைடு வந்து 2 moles KCl அப்படின்றது வெளியே போயிடுவாங்க. நமக்கு யார் கிடைப்பாங்க? OH அப்படின்றது கிடைக்கும். இதை ஃபர்தரா என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்பொழுது வாட்டர் மாலிகூல் இங்க இருந்து நமக்கு H2O அப்படின்றது வெளியே போயிட்டு உங்களுக்கு என்ன கிடைப்பாங்க? அசிட்டால்டிகைடுன்றது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஒரு நல்லியல்பு வாயுவின் வெப்பநிலை மற்றும் கன அளவு இது வந்து 2 மடங்காக அதிகரிக்கும் பொழுது அதனுடைய ஆரம்ப அழுத்தம் Pயில் வந்து என்ன மாற்றம் இருக்கும்? இது வந்து 6வது பாடத்துல கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? PV = nRT. இந்த இடத்துல வால்யூமை என்ன பண்றோம்? 2 மடங்காக மாத்துறோம். அப்படின்னாக்கல வால்யூம் வந்து 2 டைம்ஸா மாத்துறோம். அதே மாதிரி டெம்பரேச்சரும் எத்தனை டைம்ஸா மாத்துறோம்? 2 டைம்ஸா மாத்துறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த வால்யூம் அப்படியே இங்க கொண்டு போங்க. NR 2T / 2V அப்படின்னு கிடைக்கும். கிடைக்கிறப்ப இந்த 2 வந்து கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? PV = nRT/V. இது ஜென்ரலாவே நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் தான். அப்படின்னா நீங்க வால்யூமும் டெம்பரேச்சரும் 2 டைம்ஸா இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரெஷர்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பொதுவா கிடைக்கிற அந்த PV = nRT அப்படின்ற ஈக்குவேஷனை நமக்கு P வேணும்னு என்ன சொல்லுவோம்? nRT/V. இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இங்க நீங்க வால்யூமும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் பண்ணும்பொழுதும் பெருசான பாதிப்பு இல்லை. அதனால நமக்கு ப்ரெஷர் வந்து ஆஸ் யூஷுவலா P தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 4க்கு போலாம். ஈத்தேனுடைய வெவ்வேறு வச அமைப்புகளின் நிலைப்புத்தன்மையினை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கறாங்க. இது 13வது பாடத்துல புத்தகத்தின் இன்சைடு புத்தகத்தின் உள்பக்கத்துல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஈத்தேனுக்கான ஃபார்முலா என்ன சொல்றோம்? C2H6. இதை வந்து இது மாதிரி வச அமைப்புல எழுதும் பொழுது நமக்கு எதிரெதிர் வச அமைப்பு, சாய்வு வச அமைப்பு, மறைத்தல் வச அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து ஸ்டாகர்டு, ஸ்கியூ ஃபார்ம், எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. நமக்கு ஒரு வலிமை மிகு மின் பகுதியான பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து நீர்த்த கரைசலுக்கு வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் I என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து எவ்வளவு டிசோசியேஷன் நடக்குது அப்படின்றது தான். இப்போ பேரியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னா இது பேரியம் 2+ ஆகும், 2 டைம்ஸ் ஹைட்ராக்சைடாகவும் ஃபார்மேஷன் ஆகும். பேரியம்ன்றது ஒரு அயான்ஸ் இருக்கு, ஹைட்ராக்சைடு 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 + 1 வந்து 3 அப்படின்றது வாண்ட் ஆஃப் ஃபேக்டர். I = 3. இது வந்து நமக்கு 9வது பாடத்திலிருந்து புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 6வது கேள்விக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 6 7வது பாடத்துல புத்தகத்தினுடைய உள்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. என்னது? பென்சோயிக் அமிலத்தினுடைய எரிதல் வெப்பத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்றது. பென்சோயிக் ஆசிட் என்ன சொல்லுவோம்? நமக்கு பென்சின் ரிங் இருக்கும். இதுவே என்ன இருக்கும்? COOH இருக்கும். இதுவே என்ன பண்ணலாம்? C7H6O2 அப்படின்றது. இது சாலிட் ஃபார்ம்ல இருக்கு. நமக்கு எப்பவுமே எரிதலுக்கு யார் வேணும்? ஆக்சிஜன் அப்படின்றது வேணும். எரியும் பொழுது உங்களுக்கு 7 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு + 3 moles ஆஃப் வந்து வாட்டர் அப்படின்றது கிடைக்கிறாங்க. இந்த வேல்யூவை நம்ம யாருக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க N வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். N வேல்யூ எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு
எவ்வளவு இங்க இருக்காங்க, அதே மாதிரி ஆக்சிஜன் எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு, எத்தனை மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருக்காங்க 7, எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கிராம் வந்து எடுத்திருக்கிறோம்னாக்கா 7.5. ஸோ இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து 0.5. இதுதான் என்னுடைய வேல்யூ. நமக்கு எனர்ஜி வந்து E வந்து கண்டுபிடிக்கணும். E கண்டுபிடிக்கணும்னா டெல்டா H இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா NgRT. இதுல யாருக்கு தெரியணும், H என்தால்பி அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. நமக்கு Mg உடைய மதிப்பு தெரியும், R கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ தெரியும், T டெம்பரேச்சர் வந்து பிக்சடு 298 கெல்வினா எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் வந்து இது கிடைக்கும் 3226. நமக்கு 26 இல்லை, பட் என்ன கொடுத்துருக்காங்க 27 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 3227 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. சோடியம் அப்படின்றது எதில் வந்து சேமிக்கப்படுகிறது? இது வந்து புத்தகத்தின் பின்பக்கம் 5வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் வந்து மண்ணெண்ணெய். இதே கேள்வியை வந்து இந்த இடத்துல சோடியம் அப்படின்றதை எடுத்துட்டு பாஸ்பரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏவுல வந்து நீர்ல வந்து பாஸ்பரஸை ஸ்டோர் பண்றோம். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. பின்வருவனவற்றுள் எது ஒளி சுழற்றும் பண்பு உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 11வது பாடத்திலிருந்து புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த மாலிகுல் யார் இருக்கணும்னா கைரல் நேச்சர் இருக்கணும், கைரல் கார்பன் இருக்கணும். இங்க இருக்கிறதுல கைரல் கார்பன் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா குளுக்கோஸ்க்கு இருக்கு. குளுக்கோஸ்ல எத்தனை கைரல் கார்பன் இருக்காங்க அப்படின்னா 4 கைரல் கார்பன் இருக்கு. இந்த 4 கைரல் கார்பனை வச்சுக்கிட்டு நமக்கு நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர் எவ்வளவு கிடைக்கும்னா ஃபார்முலா வந்து 2n அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த n உடைய வேல்யூ எத்தனை 4 அப்படின்னா 2^4 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு டோட்டலா 16 ஐசோமர்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9க்கு போகலாம். நேர்குறி எலக்ட்ரான் நாட்ட மதிப்பினை பெற்றுள்ள தனிமம் எது? இது வந்து புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு 3வது பாடத்துல. எலக்ட்ரான் வந்து கெயின் என்தால்பி பாசிட்டிவா இருக்கணும், எலக்ட்ரானை வந்து ஏற்கும் திறன் வந்து நேர்மறையா இருக்கணும். யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? இன்னட் கேசஸ் அப்படின்னு ஆப்ஷன். நமக்கு இதுல எது இன்னட் கேசஸ்னா ஆப்ஷன் ஏ ஆர்கன். இன்னட் கேசஸ் வந்து எலக்ட்ரானை ஏற்கிற தன்மையே இருக்காது. ஏன்னாக்கா அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட்லி ஃபில்டு, முழுமையாக நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால அவங்க எலக்ட்ரானை ஏற்கிற தன்மை கிடையாது. அதனால அவங்க நேர்குறி எலக்ட்ரான் அட்ட மதிப்பினை பெற்றிருக்கும். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. அணு எண் 105 உடைய அணுவில் உள்ள எத்தனை எலக்ட்ரான்கள் n+l உடைய மதிப்பு எத்தனை வரணும்? 8 வரணுமா என்ற மதிப்பினை பெற முடியும். அப்படின்னா 105 அணு எண் கொண்ட எலக்ட்ரான் அமைப்பை நாம எழுதணும். 105 அப்படின்றது இது 2வது பாடத்துல புத்தகத்தின் பின்பக்கம் இருக்கு. அட்டாமிக் நம்பர் 105 அப்படின்றது நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு முன்னாடி இது வந்து F பிளாக் எலமெண்ட். F பிளாக்கு வந்து இது 5f, அதனால 5f ஆர்பிட்டால் இருக்கு, 6d ஆர்பிட்டால் இருக்கு, 7s ஆர்பிட்டால் இருக்கு. இதில் நமக்கு கேள்வி என்ன கேட்கறாங்க, n+l உடைய வேல்யூ வந்து 8 இருக்கணுமா. பாருங்க, இந்த வேல்யூ தான் வந்து n உடைய வேல்யூ. நமக்கு யாருடைய வேல்யூ தெரியணும்? L உடைய வேல்யூ தெரியணும். L அப்படின்றது 0 அப்படின்னா அது s ஆர்பிட்டால், L வந்து 1ன்னா p ஆர்பிட்டால், L வந்து 2ன்னா d ஆர்பிட்டால், L வந்து 3 அப்படின்றது f ஆர்பிட்டால். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 105க்கு என்ன சொல்றோம்? 5f14 6d3 7s2. இப்போ எந்தெந்த ஆர்பிட்டால் இருக்கு? 5f ஆர்பிட்டால், 6d ஆர்பிட்டால், 7s ஆர்பிட்டால். இதை நம்ம இப்ப அப்ளை பண்ணணும். n மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 5. இதுக்கான L மதிப்பு Fக்கு பாருங்க எத்தனை இருக்கு? 3. அப்படின்னா 5 + 3 8 அப்படின்றது கிடைக்குது. 6dக்கு வரும்பொழுது பாருங்க n உடைய மதிப்பு 6, d உடைய மதிப்பு எவ்வளவு இருக்கு? 2 அப்படின்றது. அப்படின்னா 6 + 2 எவ்வளவு வருது? 8. இப்ப 7sக்கு வருவோம். n மதிப்பு எவ்வளவு இருக்கு? 7. sக்கு உண்டான L மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டா 0. ஸோ 7 + 0 வந்து என்ன கிடைக்குது? நமக்கு 7 தான் கிடைக்குது. அப்படின்னா 8 அப்படின்றது எத்தனை ஆர்பிட்டாலுக்கு கிடைக்கிறாங்கனாக்கல 2 ஆர்பிட்டாலுக்கு கிடைக்கிறாங்க. இந்த 2 ஆர்பிட்டால டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு தான் கேட்கறாங்க. பாருங்க 5f எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 14. 6d எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3. ஸோ 14 + 3 அப்படின்னா டோட்டல் வந்து 17 எலக்ட்ரான்ஸுக்கு வந்து n+l வேல்யூ 8 அப்படின்ற வேல்யூ வந்து பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11க்கு போகலாம். 11 பின்வருவனற்றுள் மீசோமெரிக் விளைவிற்கு
ஏற்படாத சேர்மம் எது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இது புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. லெசன் நம்பர் 12. மீசோமெரிக் எஃபெக்ட் காசு ஆகணும் அப்படின்னு கேட்டா லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கும் நமக்கு இதுல மட்டுமே என்ன கொடுத்துட்டான், பாசிட்டிவ் கொடுத்துட்டான். அப்படின்னா லோன் பேர் எலக்ட்ரான், வழங்கிய எலக்ட்ரான்கள் வந்து கிடையாது. அதனால ஆப்ஷன் சி. மற்றதுல எல்லாத்துலயும் பாருங்க, நைட்ரஜன் இருக்குன்னா அதுக்கு மேல 2 லோன் பேர்ஸ் இருக்கும். அதே போல ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு கேட்டா இதுல 1 LP லோன் பேர். இங்க ஆக்சிஜனுக்கு மேல பாருங்க 2 LP லோன் பேர். இதே மாதிரி குளோரினுக்கு எத்தனை லோன் பேர்னா 3 LP லோன் பேர் இருக்காங்க. அதனால இவங்க எல்லாமே மீசோமெரிக் எஃபெக்டுக்கு எக்ஸிபிட் ஆகும். பட் இங்க நைட்ரஜன் இருந்த லோன் பேர் கொடுக்கப்பட்டு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால இது லோன் பேர் எஃபெக்ட், இது மீசோமெரிக் எஃபெக்டுக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 12க்கு போகலாம். 12 பாருங்க, பின்வருவனற்றுள் எத்திலீனில் C2H4 காணப்படும் கார்பன் சதவீதத்திற்கு சமமான கார்பன் சதவீதத்தை பெற்றுள்ளது யார் அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு இது ஃபர்ஸ்ட் பாடத்துல புக் பேக்கில் இருக்கக்கூடியது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. புரோப்பீன் அப்படின்றதும் எத்திலீனுக்கும் நம்பர் ஆஃப் கார்பன் பெர்சன்டேஜ் வந்து சேம் தான். கார்பனுடைய சதவீதம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ கார்பன் பெர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டிவைடட் பை இந்த மாலிகுலுடைய மாஸ். இப்ப நமக்கு எத்திலீன் இருக்கு, அதே மாதிரி புரோப்பீன் இருக்குன்னா அந்த மாஸை நீங்க போட்டு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுத்துக்கும் வேல்யூ வந்து ஈக்குவலா கிடைப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க, ஓசோன் படல சிதைவு உருவாக்குவது. இது புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு 15வது பாடத்துல. ஓசோன் படல சிதைவு வந்து உயிரியல் உருப்பெருக்கம், பயோ மேக்னிபிகேஷன் அப்படின்றத வந்து அதிகப்படுத்தி விடும். உயிரியல் முறையில் உருப்பெருக்கம் வரைவதற்கு ஓசோன் படல சிதைவு ஒரு காரணம். அதே போல நமக்கு யாரும் காரணம்னா டிடிடி அப்படின்றத நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு உயிரியல் உருப்பெருக்கம் அப்படின்றத நடக்கும். இதே கேள்வி யூட்ரோபிகேஷன், தூர்ந்து போதல் அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து அதிகரிப்பு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். குளோபல் வார்மிங் அப்படின்னு வந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத நினைவில் வரணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, நமக்கு நைட்ரஜன் இருக்கு, 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் கூட ஃபார்மேஷன் ஆயிட்டு 2 moles ஆஃப் அமோனியா அப்படின்றது கிடைக்குது. இதுல KCக்கும் KPக்கும் இடையிலான ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. இது 8வது பாடத்துல புத்தகத்தின் பின்பக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ KP KCயை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா ΔNG வந்து கிடைக்கணும். ΔNG எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டுடைய மோல்ஸை வந்து கேன்சல் பண்ணணும். ப்ராடக்ட் எத்தனை மோல்ஸ் இருக்கு பாருங்க, இங்க நமக்கு 2 moles ஆஃப் அமோனியா வந்து கிடைச்சிருக்கு, அதனால 2 moles. ரியாக்டன்ட் எத்தனை மோல்ஸ் இருக்குன்னா பாருங்க, 1 mole ஆஃப் நைட்ரஜன் பிளஸ் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ 3 + 1 4 அப்படின்னா நமக்கு 2 - 4 ஆன்சர் வந்து 2. ஸோ 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றதுனா நம்ம என்ன கிடைக்குது, RT⁻2 அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல சார் நெகட்டிவ் சைன் வருது, நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றதை இந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ RT² அப்படின்றது நமக்கு சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15க்கு போகலாம். இந்த கேள்வி வந்து நமக்கு 4வது பாடத்துல புத்தகத்தின் பின்பக்கம் இருக்கக்கூடியதுதான் கேட்கப்பட்டிருக்கு. இது வந்து கடின நீரை நமக்கு சலவை சோடாவுடன் வினைப்படுத்துவதன் மூலம் அதன் நிரந்தர கடினத்தன்மையினை நீக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது கரெக்ட் தான். ஹார்டு வாட்டரை சாஃப்டனிங்கா பண்றதுக்கு யாரை பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா சலவை சோடா அப்படின்றத பயன்படுத்துறோம். இந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரிமூவ் ட்ரீட்மெண்ட் வித் வாஷிங் சோடா. வாஷிங் சோடான்றது யாரு, Na2CO3 சோடியம் கார்பனேட்டு கூட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு மாத்திக்கலாம். செகண்ட், இந்த சலவை சோடான்றது கடின நீரில் கலந்துள்ள கால்சியம் மெக்னீசியம் குளோரைடு மற்றும் சல்பேட்டுகளுடன் வினை புரிந்து கரையாத கார்பனேட்டுகளை உருவாக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, கார்பனேட் இருக்கு இல்லையா. இந்த கார்பனேட் வந்து யாரா இருக்கும், கால்சியம் கார்பனேட்டாவும் மெக்னீசியம் கார்பனேட்டாவும் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே கரெக்டா தான். கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மற்றும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ இது வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 15 1 மார்க்குல நமக்கு புக் பேக்ல இருந்து 13 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. புக் இன்டீரியர்ல இருந்து 2 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து நமக்கு 15 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இதே போல வந்து 2 மார்க் வந்து பாருங்க, 2 மார்க் வந்து புக்கு பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 மார்க் வந்து நமக்கு புக் பேக்ல இருந்து 12 கேட்டிருக்காங்க.
அதே போல 5 மார்க் நமக்கு இதெல்லாமே மார்க்குக்கு கேட்டிருக்கிறது. எத்தனை கொஸ்டின்ஸ். அதே மாதிரி நமக்கு புக் இன்டீரியர் வந்து 2 மார்க் 6 கேள்வியும், 15 மார்க்குக்கு வந்து 3 மார்க்கும், அதே மாதிரி 25 மார்க் வந்து நமக்கு 5 மார்க்கும் வந்து புக் இன்டீரியர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.